எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் ஒரு டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர். அதோட வாட்டரோட ஹைட், அந்த கிளாஸ்குள்ளே இருக்கிற வாட்டரோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் 4 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து உள்ளே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ கால்குலேட் த ரைஸ் ஆஃப் த வாட்டர். அப்போ உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வால்யூம் எவ்வளவோ அதுதான் உங்களோட ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபிகர் என்ன, ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து அதோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அதை வந்து 9 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற, வாட்டரோட ஹைட்டு 9 சென்டிமீட்டர் இருக்கிற கிளாஸ்க்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணுற மெட்டலோட வால்யூம் தான் ரைஸ் ஆன வாட்டரோட வால்யூம். வால்யூம் ஆஃப் ரைஸ்டு வாட்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இம்ப்ரெஸ். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, πr²h. இப்போ ரைஸ்டு வாட்டர் வந்து இதுவும் πr²h தான், ஏன்னா அது பெரிய சிலிண்டரில் ரைஸ் ஆகுது. இப்போது வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 × 5 × 5 குட்டி சிலிண்டரோட ஹைட்டு 4 பை r²க்கு வந்து டயாமீட்டர் 10² ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஹைட் ரைஸ் ஆகிறதா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ h² ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ன்னு வரும். ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஆஃப் த கிளாஸ் எவ்வளோ, 1 சென்டிமீட்டர்.